அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சுதா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நீர் கட்டிய குறைக்கக்கூடிய ஒரு 3 வகையான டீயை பத்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். ஏன்னா PCOS பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு 13-14 வயசுல ஸ்டார்ட் பண்ணி எப்பயுமே இருக்கிற ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப அவங்க ஒரு சின்ன விஷயத்த எப்பயுமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது கண்ட்ரோலா இருக்கும், திரும்ப வராமலும் பார்த்துக்க முடியும். அப்படிங்கும் பொழுது அந்த டீ எல்லாம் என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நீர்க்கட்டி அப்படிங்கிறது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உருவாகக்கூடியது தான். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், ப்ரொலாக்டின், FSH, LH, டெஸ்டோஸ்டெரான், தைராய்டு, இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்கள் இதுல இன்வால்வ்டா இருக்கு. அதுல எந்த ஹார்மோன்னால இம்பேலன்ஸ்டா இருந்தாலும் இந்த 3 வகையான டீயை வந்து நீங்க பயன்படுத்தலாம். உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்க பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கருஞ்சீரகத்தினுடைய டீ. கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் அதில் ஆட் பண்ணி கருப்பட்டி போட்டு ஒரு டீ மாதிரி குடிக்கலாம். இதை பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 7 days குடிக்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க ரெகுலராகவே ஒரு 48 days எடுத்துக்கலாம். இதில் கருஞ்சீரகத்தில் வந்து குவார்சிட்டின் அப்படிங்கிற வேதியியல் பொருள் இருக்கிறது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடையதாகவும், வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும், ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய தன்மை, ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாகவும் இருக்கு. இது கூடவே வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவா இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸை சீர் செய்யக்கூடியதாகவும் இருக்கும், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தினுடைய டீ. ஸோ கருஞ்சீரகம், மஞ்சள் டீ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது சினைப்பையில் இருக்கக்கூடிய வீக்கத்தை, அந்த ஓவரீஸில் இருக்கக்கூடிய வீக்கத்தை, டியூப்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். பர்டிகுலராக ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணுறவங்க அவங்க பீரியட்ஸ் டைம் மட்டும் இதை எடுத்தால் போதுமானதாக இருக்கும், மற்ற நாட்களில் எடுக்காதீங்க. அடுத்த 2வது டீ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் நெரிஞ்சல் சேர்ந்த டீ. நெரிஞ்சல் முள் பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை ஒரு 50 grams வாங்கிக்கோங்க. அது கூட நெல்லிக்காய் பொடி ஒரு 50 gram வாங்கிக்கோங்க. இது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல நெரிஞ்சல் முள்ளும் நெல்லிக்காய் பொடியும் சேர்ந்த கலவை 1 ஸ்பூன் அளவு சேர்த்து அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு கருப்பட்டி போட்டு காலையில் வெறும் வயிற்றுல டெய்லி ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒன்று நெல்லிக்காய்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடையதாக இருக்கு, நெரிஞ்சல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. இது ரெண்டுமே தொப்பை, வயிறு, இடுப்பு பகுதியில் இருக்க ஃபேட்டை குறைச்சி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ கொழுப்பை குறைச்சி உடல் எடையை குறைச்சி ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோனோடைய அளவும் சரியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த நெரிஞ்சல் முள் நெல்லிக்காயோடைய டீ. இதை நீங்கள் டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வரலாம். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துளசியோடைய டீ. நார்மலாக துளசியோட 2 கைப்பிடி அளவு போட்டு 2 சிட்டிகை சுக்கு பொடி போட்டு 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு கூட கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து இரவு உணவுக்கு பிறகு எடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதுக்கு துளசிக்கு வந்து அடாப்டோஜெனிக் ஹெர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம மனசை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய தன்மை துளசிக்கு இருக்கு. அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு வந்து PCODயே வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு PCODன்னு தான் சொல்கிறோம். மன அழுத்தம் சார்ந்த PCOD பிரச்சனை தான். அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த துளசிக்கு இருக்கு. ஸோ எக்ஸசிவான கார்டிசாலை கம்மி பண்ணி உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை
துளசி டீக்கு இருக்கு. இன்னைக்கு டிப்ரெஷனுக்கு கொடுக்கக்கூடிய மேக்சிமம் மெடிசன்ல டயசிஃபம் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இருக்குங்க. அந்த காம்பினேஷன்ல 30 முதல் 40% துளசியே வேலை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அதுக்கு மாற்றாகவே துளசியை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஸோ மன அழுத்தத்தை குறைச்சி பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தை குறைச்சி ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை துளசி டீக்கு இருக்கு. அதே துளசி வந்து கொலஸ்ட்ராலையும் குறைச்சி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் அதிகப்படுத்தி ரத்த அழுத்தத்தையும் குறைச்சி நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த துளசி டீ. இதை இரவு உணவுக்கு பிறகு டெய்லியுமே நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ சினைப்பை நீர்க்கட்டி இருக்கு அப்படிங்கிறவங்க ஹார்மோன் மாத்திரைகளை நாடி போறதை காட்டிலும் இப்ப நான் சொன்ன இந்த 3 டீ, ஒன்று கருஞ்சீரகம் மஞ்சள் சேர்ந்த டீ, நெல்லிக்காய் நெரிஞ்சல் முள் சேர்ந்த டீ, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசி மிளகு சுக்கு பொடி சேர்த்து ஒரு டீ. இது 3ல் எந்த டீ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களோட பிரச்சனைக்கு எது ஒத்து போகுதோ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிசிஓடி பிசிஓஎஸ் சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையிலேருந்து ஹார்மோன் மாத்திரைகள் இல்லாமல் உங்களால் விடுபட முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.